பண்ணலான்னு சொல்கிறாரு. என்ன வேலைக்கு போயிட்ட பிறகு நான் வேலைக்கு போயிட்ட பிறகு தூங்குற வேலை தானே, வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி வேலை இல்லாமையாக இருக்கும் பெண்கள். காலையில் இன்னும் காஃபி போட்டு கொடுத்து பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு இந்த டிஃபன் செஞ்சு சட்னி ஒன்று சாம்பார் ஒன்று வச்சு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ் கட்டி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் துடைக்கணும், அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், வீட்டை சுத்தம் துடைக்கணும், துணி மடிக்கணும், துணி காய போடணும், துணி மடிக்கணும், அதுக்கப்புறம் மாவு அரைக்கணும், எவ்வளோ வேலை. அதுக்கப்புறமா தான் நம்ம மதியம் சாப்பிட பண்ணணும். நான் அப்படி தான் மதியானமே காலைல சாப்பாடு இல்லை, மதியானம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவேன். இவ்வளோ வேலை இருக்குங்க. அது பத்தாயிரம் குழந்தைங்க வேறு கேட்குறாங்க, அமுச்சிட்டு நீனா தூங்குற வேலை தானே பார்க்குற அப்படின்னு. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தூங்க முடியும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும், சண்டே அவங்களுக்கு லீவ் விடுறாங்க, ஆனால் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் நம்மளால இருக்க முடியுமா? சண்டே கூட நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே இருக்காது. உண்மையாக லைக் போடுங்க, சரிங்களா?